இளைஞர்களின் வாக்குகளை விஜய் கவர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களையும் என்னையும் விட திமுக தலைமைக்கு மிக நன்றாக தெரியும். அதை தடுப்பதற்குத்தான் அவர்கள் பலவிதமான தந்திரங்களை, பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த இளைஞரணி மாநாடு. இளைஞரணி மாநாட்டில் மேடையில் இருப்பவர்களில் ஒருவரை தவிர மற்றவர்கள் யாருமே இளைஞர் இல்லை என்றால் இந்த போலித்தனத்திற்கு என்ன பெயர்? சராசரி திமுக இருக்கக்கூடிய இளைஞரணி தொண்டன் இதை கேட்பானா கேட்க மாட்டானா? குடும்பமே ரொம்ப வழியுது. அதை விட முக்கியம் அதை நியாயப்படுத்தி பேசுறது. எல்லா கட்சியிலும் இருக்கிறது உண்மை, உங்க கட்சியில இருக்கா இல்லையா? திராவிட மாடல் பேசிட்டு அது முழுக்க முழுக்க வாரிசுகளால் நிரம்பி வழிகிறது என்ற ஃபேக்டை நான் கடந்து போகணுமா? நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ள திமுக நண்பர்களை பார்த்து கேட்பது, கூட்டம் முடிஞ்ச உடனே விஜய் கட்சியோட தூய்மை பணியாளர்கள் தான் அந்த இடத்தை சுத்தம் செய்யணும். இத்தகைய நிபந்தனைகள் கடந்த காலங்களில் யாருக்காவது விதிக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு கட்சி கூட்டம் முடியுது, எடப்பாடி கூட்டம் முடிஞ்சோன்னா அதிமுக தொண்டர்கள் தான் இடத்த சுத்தம் பண்ணணும். இப்போ மோடியோட ஒரு கூட்டம் முடியுது, பிஜேபி தொண்டர்கள் தான் அங்கே சுத்தம் செய்யணும். இப்போ ஸ்டாலின் கூட்டம் முடிஞ்சோன்னா திமுக தொண்டர்கள் தான் திருவண்ணாமலை கூட்டம் நடந்த இடத்த சுத்தம் பண்ணாங்களா, இல்லை மாநில அரசோட மாவட்ட நிர்வாகத்தோட நகராட்சி அல்லது மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அதை சுத்தம் பண்ணாங்களான்ற கேள்வி எழுது. ஆப்வியஸ்லி அரசாங்க ஊழியர்கள் தான் சுத்தம் படுத்திருப்பாங்க. அப்போ விஜய்க்கு மட்டும் எதுக்கு இந்த கட்டுப்பாடு?